கடவுள் 3 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கிற தகுதியை கொடுத்திருக்காரு. கடவுள் 3 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கிற தகுதியை கொடுத்திருக்காரு. அப்பா அம்மா இல்லாம ஒண்ணு விவசாயி, அடுத்தது ஆசிரியர், 3வது மருத்துவர். மற்றவங்க எல்லாரும் வாங்குற இடத்துல இருக்கும். இந்த 3 பேர் மட்டும்தான் கொடுக்கிற தகுதி உடையவர்கள். அவர்களுடைய நினைவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகளுடன் மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடிய கேஜி மருத்துவமனை. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற போக்குவரத்து காவல் துணை ஆணையர். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கோவை மாநகரில் மகத்தான மருத்துவ சேவையை வழங்கி வரும் கேஜி மருத்துவமனையில் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் தலைமையில் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல் துணை ஆணையர் அசோக் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வின் சிறப்பம்சமாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் குழந்தைகளோடு தேசிய மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் தங்களது தன்னலமற்ற மருத்துவ சேவைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வின் போது ராயல் கேர் மருத்துவமனையின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் மெடிசின் தலைவர் டாக்டர் சிவகுமார் மற்றும் பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முரளி ஆகியோருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. டாக்டர் அப்படின்னா ஒரு கடவுள் மாதிரி. சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் அதிகமா பணம் வாங்கினாங்கன்னா முதல்ல வரும்போது டாக்டர் என்னன்னாலும் உயிரை காப்பாற்றி கொடுங்க டாக்டர், என்ன செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். சிவகுமார் இன்டென்சிவ் கேர் அட்மிட் பண்ணும்போது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் உயிரை காப்பாத்தின பின்னால அப்புறம் ரூமுக்கு மாற்றும் போது இது கடவுள்னு சொல்ல மாட்டேன், நல்ல சிவகுமார்னு சொல்லுங்க. அப்புறம் பில்லு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பில்லு கொடுக்கும்போது இது ரொம்ப வித்தியாசமான டாக்டர் இருக்கு, பணத்துக்கு மேல ஆசைப்படுறாரு, சனியன்னு சொன்னாலும் சொல்லுவோம். ஸோ கடவுள் டாக்டர் டிகிரேட் பண்ணி அதே மாதிரி 3 விதமான டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த வியாதியை மட்டும் பார்க்குற டாக்டர், 2வது அந்த கஷ்டப்படுற இண்டிவிஜுவலுடைய வியாதியை பார்க்குற டாக்டர், கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு சேர்ந்த அந்த பேஷண்ட்க்கு அந்த வியாதி. மற்ற டாக்டர்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னால நீ ஆராய்ச்சி பார்த்து கூகுள் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நல்ல டாக்டர் தான் நீ போற. அப்போ நீ அதே மாதிரி நல்ல டாக்டரா தான் இருக்கணுமே. நீ பணம் சம்பாதிக்கிற டாக்டரா இல்ல புண்ணியம் பண்ண டாக்டரா? புண்ணியம் சம்பாதிக்கிற டாக்டரா? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. சார் நீங்க அப்படி இருக்கிறீங்களா? நான் அப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றேன். 50 வருஷம் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறேன். என் மேல யாரும் கை காட்ட முடியாது. பிகாஸ் நான் பணத்துக்காக வேலை பண்றது இல்லை.